கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடியின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். தேவன் அருளி அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து நாம் ஒரு பகுதியை தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். யோசுவா 24 அதிகாரம் 20 வசனத்திலே, கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்திருக்க நீங்கள் கர்த்தரை விட்டு அந்நிய தேவர்களை சேவித்தால் அவர் திரும்பி உங்களுக்கு தீமை செய்து உங்களை நிர்மூலமாக்குவார் என்றான். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்திருக்க நீங்கள் கர்த்தரை விட்டு அந்நிய தேவர்களை சேவித்தால் அவர் திரும்பி உங்களுக்கு தீமை செய்து உங்களை நிர்மூலமாக்குவார் என்றான். உடனே ஜனங்கள் சொல்றாங்க, ஜனங்கள் யோசுவாவை நோக்கி, அப்படி அல்ல, நாங்கள் கர்த்தரையே சேவிப்போம் என்றார்கள். ஹல்லேலூயா. இந்த இரவு நேரத்தில் செய்தி என்ன அப்படின்னா, யோசுவா 24 அதிகாரம் 20 மற்றும் 23 ஆகிய வசனங்களில் எழுதப்பட்டிருக்கு. அப்பொழுது அவன், அப்படியானால் இப்பொழுதும் உங்கள் நடுவில் இருக்கிற அந்நிய தேவர்களை அகற்றிவிட்டு உங்கள் இருதயத்தை இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தருக்கு நேராக திருப்புங்கள். இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தருக்கு நேராக உங்கள் இருதயத்தை திருப்புங்கள். நம்ம இருதயம் உலகத்துக்குள்ளே விக்கிர வழிபாடுகளுக்குள்ளேயோ இல்ல அந்நிய தேவர்களை பின்பற்றி இருந்தால் இந்த இரவு நேரத்திலே கர்த்தர் சொல்கிறார். அப்பொழுது யோசுவா அவர்களை நோக்கி, அப்படியானால் இப்பொழுது உங்கள் நடுவே இருக்கிற அந்நிய தேவர்களை அகற்றிவிட்டு உங்கள் இருதயத்தை இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தருக்கு நேராக திருப்புங்கள் என்றான். இப்ப இன்னைக்கு இரவு நேரத்திலே நாம் சற்று ஆராய்ந்து பார்ப்போம். ஏன்னா வேற தேசத்திலே வேற சூழ்நிலையிலே இணைந்திருப்பீங்க. அப்பொழுது ஜனங்கள் யோசுவாவை நோக்கி, நம்முடைய தேவனாய் கர்த்தரை சேவித்து அவர் சத்தத்திற்கு கீழ்ப்படிவோம் என்றார்கள். கீழ்ப்படிகிற ஜனங்களுக்கு பரிபூர்ணமான ஆசீர்வாதம். யாரெல்லாம் இந்த செய்தியை கேட்டு நம்ம வாழ்க்கையிலே நம்ம கர்த்தரை விட்டு எங்கேயாவது வழி விலகிற காரியங்கள் ஏதாவது இருக்கா என்பதை மாத்திரம் நம்மை நாம் ஆராய்ந்து பார்த்தால் போதும். ஏன்னா 24 மணி நேர வாழ்க்கையிலே உலகத்துல எத்தனையோ காரியத்துல ஜனங்கள் அடிமையா இருப்பாங்க. வெளியே தெரியாது. வேலைக்கு ஒரு இடத்துல விக்கிரத்தை ஆராதித்து கொண்டு இருப்பாங்க, வெளியே தெரியாது. ஃப்ரெண்டோட போவாங்க, விக்கிரத்துக்குள்ள போயிட்டு வருவாங்க, வெளியே தெரியாது. ஒரு வாலிப பிள்ளை அப்படிதான். காலேஜ் படிக்கும்போது ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனேன், அப்புறம் அப்படியே அங்க விக்கிரத்துக்குள்ள போனேன். அப்புறம் அங்கேயே ஒரு மகனை பார்த்து அந்நிய நோக்கில் போய் விரும்பி திருமணமே முடிஞ்சிட்டு. அவ்வளவுதான். கர்த்தரை விட்டு எப்பமெல்லாம் வழி விலகிறாங்களோ தேவ ஆவியானவர் எச்சரிப்பு கொடுப்பார். அந்த எச்சரிப்பை கேட்டு மனம் திரும்பி கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது, கீழ்ப்படியும் போது அந்த குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறது. கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்திருக்க நீங்கள் கர்த்தரை விட்டு அந்நிய தேவர்களை சேவித்தால் அவர் திரும்பி உங்களுக்கு தீமை செய்து உங்களை நிர்மூலமாக்குவார். கர்த்தரை விட்டு தள்ளி போகும்போது தண்டனை உடனே ரெடியா இருக்கு. அவர் திரும்பி உங்களுக்கு தீமை செய்து உங்களை நிர்மூலமாக்குவார். நம்ம ரட்சிக்கப்பட்ட புதுசிலே, மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுத்த புதுசிலே என்னோட சமூகத்துல போய் கண்ணீரோடு ஜெபம் பண்ணுவோம். நான் இப்படி செய்ய மாட்டேன், நான் அப்படி செய்ய மாட்டேன்னு சொல்லி ஏகப்பட்ட பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணுவாங்க. இந்த கொரோனா நேரத்துல கூட ஏகப்பட்ட கோடிக்கணக்கான ஜனங்கள் ஜெபம் பண்ணியிருக்காங்க. ஆனா இன்னைக்கு தேதியில மறுபடியும் விக்கிரத்துக்குள்ளே, மறுபடியும் மாந்திரியத்துக்குள்ளே, மறுபடியும் விபச்சாரத்துக்குள்ளே, மறுபடியும் பணம் சம்பாதிக்க போய் பேசி அடுத்த குடும்பத்தை ஏமாத்தி கொள்ளையடிச்சு இஷ்டம் போல சம்பாதிக்க போயிட்டாங்க. இது எல்லாமே கர்த்தரை விட்டு தள்ளி போகும்போது வேதம் என்ன சொல்கிறது? கர்த்தரை விட்டு அந்நிய தேவர்களை சேவித்தால், கர்த்தரை விட்டு வேற எங்கேயோ போனாலே போதும், அவர் திரும்பி உங்களுக்கு தீமை செய்து உங்களை நிர்மூலமாக்குவார் என்றான். உடனே ஜனங்கள் யோசுவாவை நோக்கி, அப்படியெல்லாம் நாங்கள் கர்த்தரையே சேவிப்போம் என்றார்கள். அப்பொழுது அவன், அப்படியானால் இப்பொழுது உங்கள் நடுவே இருக்கிற அந்நிய தேவர்களை அகற்றிவிட்டு உங்கள் இருதயத்தை இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தருக்கு நேராக திருப்புங்கள் என்றான். அப்போ இந்த இரவு நேரத்தில் இந்த 3 வசனமே போதும். ஒருவேளை நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம கர்த்தரை விட்டு வழி விலகி இருந்தால் நம்ம தேவன் பக்கம் மனம் திரும்புவோம். கர்த்தர் நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். ஏன்னா சில குடும்பத்திலே கர்த்தரை விட்டு தள்ளி போய் வாழ்ந்துட்டு இருப்போம், விக்கிரத்துல வாழ்ந்துட்டு இருப்போம், தெரியாது, வெளியே தெரியாது. இந்த செய்தி அந்த குடும்பத்துல கேட்கும்போது அவங்க மனம் திரும்புவாங்க. ஹல்லேலூயா. யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, நம்ம வாழ்க்கையில எங்கேயாவது கர்த்தரை விட்டு வழி விலகி இருக்கிறோமா,
நம்மை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். தூங்க முன்பாக செல்போனில் சார்ஜ் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பார்ப்போம். அதே போல் நம்மளோட வாழ்க்கையில் கர்த்தரை விட்டு ஏதாவது தள்ளி போன காரியங்கள் தான் அர்ப்பணிப்போம். இரவு நேரத்துக்காக ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம், சொல்லிடுறோம்ப்பா. எங்கள் வாழ்க்கையிலே எங்கெல்லாம் நாங்கள் கர்த்தரை விட்டு தள்ளி போனோமோ அந்த குறைகள் குற்றங்கள் எதுவாக இருந்தாலும் மன்னிச்சிருங்க. இந்த இரவு நேரத்தில் யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறோம் எல்லா குடும்பத்தையும் இயேசு கிறிஸ்து ரத்த கோட்டைகளை மறுபடியும் வேலையடைங்கப்பா. உமக்கு பிரியமானபடி நாங்கள் வாழ எங்களோட ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை எல்லாம் அர்ப்பணிக்கணும். இந்த இரவு நேரத்தில் எல்லா குடும்பத்தையும் பரிசுத்தப்படுத்தி ஆசிரியங்க. எந்த குடும்பத்தில் அந்நிய தேவரை பின்பற்றி கர்த்தரை விட்டு தள்ளி போனாங்களோ அந்த குடும்பம் மனம் திரும்ப இந்த நாளில் உங்கள் பிள்ளைகளோட நீங்கள் பேசணும். ஒவ்வொரு வார்த்தைக்கு ஸ்தோத்திரம். யாரெல்லாம் அர்ப்பணித்து மனம் திரும்புகிறாங்களோ அவங்களோட அக்கிரமத்தை, அவங்களுடைய பாவத்தை மன்னித்து கர்த்தர் நாளில் உங்கள் பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டும். இரவு நேரத்தில் இன்பமான தூக்கம் தாங்க. எங்கள் வீட்டுக்குள்ள இயேசு கிறிஸ்து ராஜா இறங்கி வாங்கப்பா. எல்லா காரியத்திலும் கர்த்தர் கூட இருங்க. தேவனர்கள் அப்போ மினிஸ்டர் நம்முடைய கருத்தில் முடியும். விசேஷமாக ஆன்லைனில் வேறு ஜனங்கள் இணைந்திருக்காங்க. அவங்களோட வாழ்க்கையில் எங்கெல்லாம் கர்த்தரை விட்டு தள்ளி போயிருக்காங்களோ அந்த குடும்பம் மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்பட்டு இயேசுவே மெய்யான தெய்வம் என்பதை அறிந்து கொண்டு உணர்ந்து கொண்டு அந்த கல்லான இதயத்தை மாற்றுங்க. யாரெல்லாம் அர்ப்பணிக்கிறாங்களோ அவங்களோட வாழ்க்கையில் இந்த நிமிஷம் முதல் கொண்டு ஒரு மாற்றத்தை கட்டளையிடுங்க. வேதத்தை தியானிக்க, ஜெபிக்க, துதிக்க கிருபை தாங்க. உணர்வுள்ள ஒரு இதயத்தை தாங்க. உணர்வுள்ள ஆவியை தாங்க. இரவு நேரத்தில் தனி ஜெபம் பண்ண, குடும்ப ஜெபம் பண்ண, அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு குடும்பமா இருக்கணும். கர்த்தருடைய வருகையில நாங்கள் காணப்படணும். எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. இந்த நாள் முழுவதும் பாதுகாத்து கிருபைக்காக நன்றி. வாகனத்தில் போயிட்டு இருக்காங்க, கர்த்தர் ஒரு பாதுகாப்பு தாங்க. நைட் ஷிஃப்டில் இருக்காங்க, கர்த்தர் ஒரு பாதுகாப்பு தாங்க. ஹாஸ்பிட்டலில் பலவீனத்தோடு படுத்த படுக்கையில் இந்த குடும்பத்தில் இருக்காங்களோ உங்களுடைய தழும்புள்ள கருத்தினால தொட்டு சுகமாக்கித்தாங்க. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் வேலையடைங்க. சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் வரை எல்லாரும் கர்த்தர் வேலையடைங்க. கற்பதனியா ஜெபிக்கிறாங்க, கர்த்தர் மனமருங்க. மாசமா இருக்காங்க, கர்த்தர் ஆசிரியங்க. யாரெல்லாம் டெலிவரி போகிறாங்களோ கர்த்தர் கூட இந்த நார்மல் டெலிவரி தாங்க. சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் வரை எல்லாரும் கர்த்தர் வேலை அடைத்து மூடி மறைத்து பாதுகாத்துங்க. கடனில் கஷ்டப்படுகிற குடும்பத்தை கர்த்தர் மீட்டெடுக்கணும்ப்பா. கர்த்தர் மீட்டெடுக்கணும்ப்பா. எந்த குடும்பத்தில் தங்களை தாழ்த்துறோம் அந்த குடும்பத்துடைய குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து பரிசுத்தப்படுத்தி ஆசிரியங்க. நிறுவனத்தில் ஜெபிக்கிற எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால, இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஆசீர்வதிப்படட்டும். சகல தேசத்து ஜனங்களை நம்முடைய ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கிறோம். இன்பமான தூக்கம் தாங்க. எங்கள் வீட்டுக்குள்ள இயேசு கிறிஸ்து ராஜா மகாபிரபு வாங்க. எங்கள் இதயத்துக்குள்ள நீங்க தங்கிருங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளும் தேவ சமாதானம் உண்டாகட்டும். எங்க சிந்தனை கிறிஸ்துவோடு இணைப்பட்டும். எங்க இதயத்துக்குள்ள பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவர் மட்டும்தான் இருக்கும். எந்த குடும்பத்துக்குள்ள திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் குழப்பத்தோடு, சஞ்சலத்தோடு, வேதனையோடு, கண்ணீரோடு, பலவிதமான பிரச்சனையோடு, போராட்டத்தோடு, நிந்தையோடு, அவமானத்தோடு, கண்ணீரோடு வாழ்றவங்க அந்த குடும்பத்தை கர்த்தர் மீட்டெடுங்க. இப்பொழுதே மீட்டெடுங்க. இப்பொழுதே மீட்டெடுங்க. வாலிப பிள்ளைகள் திருமணம் முடியாமல் ஏற்ற துணையை தாங்க. படிக்கிற பிள்ளைகளை உங்களுடைய கரத்தில் அப்படிங்கிறோம். வாலிப வயசுல உன் சிருஷ்டியரை நினை என்று வேதம் சொல்லுங்க. கர்த்தரை விட்டு தள்ளி போற பாவத்துல மனம் திரும்பி அப்பா உமக்கு பிரியமானபடி வாழணும். அந்த கிருபை தாங்க. கடனில் கஷ்டப்படுகிற எல்லா குடும்பத்துக்கு கர்த்தர் சந்திங்க. வேற நாட்டுக்குள்ள இருக்காங்க, கர்த்தருக்கு பிரியமானபடி வாழ வேண்டும். வேலைக்காக ஜெபிக்கிறாங்க, டிரான்ஸ்ஃபருக்காக ஜெபிக்கிறாங்க, கவர்மெண்ட் வேலைக்காக ஜெபிக்கிறாங்க, வெளிநாடு போறக்காக ஜெபிக்கிறாங்க. கர்த்தர் வாசலை திறந்துதாங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் அப்பத்தின் தண்ணீர் ஆசீர்வதிங்க. அதிகால வெள்ளி உங்களுடைய சமூகத்திலே கண் விழிக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. இரவு மூலமா ஜெபிக்கிறாங்க. அவங்களுடைய மன விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றி ஒவ்வொரு குடும்பத்தையும் பூரணமாக ஆசீர்வதிங்க. உங்க நாமமையோட துதிகான மகிமையெல்லாம் ஒருகே செலுத்துவோம். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். தேவனுக்கு மகிமையுள்ளதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்தையும் சம்பூர்ணமாக அதிருப்தியாக கர்த்தர் கூட ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுது எப்பொழுது சதா காலங்களிலும் நம்மளோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவ பிரியமானவர்களே, எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். 9363064181 நம்பர்கள் உண்டான நாங்கள் உங்களுக்காக ஜெபிப்போம். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.